செயின்ட் பிரான்சிஸ் டி சேல்ஸ், அதாவது புனித பிரான்சிஸ் சலேசியார் 1567ல பிரான்ஸ் நாட்டோட சவாய்ங்கிற ஊர்ல பிறந்திருக்காரு. ரொம்பவே செல்வ செழிப்பான குடும்பம். இவரோட தந்தை இவரை சட்டம் படிக்கிறதுக்காக பதுவைக்கு அனுப்பி வச்சிருக்காரு. சட்டம் மற்றும் இறையியல் துறையில முனைவர் பட்டம் பெற்றிருக்காரு. ஆனா சட்ட மேதை ஆகிறதுக்கு பதிலா குருவாயிருக்காரு. தந்தைக்கு விருப்பம் இல்லை அப்படின்னாலும் ஆண்டவர் தன்னை குருத்துவ பணி செய்யவே அழைத்திருக்காரு அப்படின்னு சொல்லி தந்தைய சம்மதிக்க வச்சிருக்காரு. குருத்துவ பணிய தொடர்ந்திருக்காரு. அந்த காலத்துல கால்வினிசம் ரொம்ப வேகமா பரவிட்டு இருந்த காலம். சலேசியார் ஜெனீவா நகரோட ஆயரா பொறுப்பேற்றிருக்காரு. கால்வினிசத்தை கடுமையா எதிர்த்திருக்காரு. கிட்டத்தட்ட 70,000 மக்களுக்கும் அதிகமான பேரை கத்தோலிக்க கிறிஸ்தவ விசுவாசிகளா மாற்றியிருக்காரு சலேசியார். சலேசியார் சிறந்த மறைபோதகர் மட்டும் இல்லாம சிறந்த எழுத்தாளராகவும் இருந்திருக்காரு. ஆன்மீக வாழ்க்கைக்கு பேருதவியா இருக்கக்கூடிய 2 புத்தகங்களை எழுதியிருக்காரு. அது மட்டும் இல்லாம ஆர்டர்ஸ் ஆஃப் த சிஸ்டர்ஸ் ஆஃப் விசிட்டேஷன் அப்படிங்கிற சபையையும் நிறுவியிருக்காரு. திருச்சபையின் வளர்ச்சிக்காகவும் மக்களோட ஆன்மீக வாழ்க்கைக்கும் உறுதுணையா இருந்த பிரான்சிஸ் சலேசியார் 1622ல பிரான்ஸ் நாட்டில் உள்ள லியோனுங்கிற இடத்துல வச்சு இறந்து போயிருக்காரு. திருத்தந்தை 7ஆம் அலெக்சாண்டர் அவர்கள் இவரை அருளாளராகவும் புனிதராகவும் அறிவிச்சிருக்காரு. திருத்தந்தை 9ஆம் பயஸ் அவர்கள் திருச்சபையின் மறைவல்லுநரா பிரான்சிஸ் சலேசியாரை பிரகடனப்படுத்தியிருக்காரு. January 24, Saint Francis de Sales feast day.